ஒரு முறை கடிபட்டவன் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பான் என்ற பழமொழி NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமைக்கு நிச்சயமாக பொருந்தாது. பொது நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதில் இந்த முகமை எத்தனை முறை சிக்கலில் சிக்கியுள்ளது என்பதை வைத்து பார்க்கும்போது அதன் தலைமையில் இருப்பவர்கள் பாடம் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது இயல்பானது. இருப்பினும் இந்த வாரம் 22 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களை பாதித்துள்ள இளநிலை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, அதாவது நீட் UG தேர்வு ரத்து செய்யப்பட்டது அந்த முகமையின் நற்பெயருக்கு விழுந்த பலத்த அடியாகும். மே 3ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகார்களை அடுத்து மே 12ஆம் தேதியன்று தேர்வை ரத்து செய்வதாக NTA அறிவித்தது. இதற்கிடையில் இது தொடர்பாக விரிவான விசாரணையை நடத்த மத்திய புலனாய்வுத்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் இந்த தேர்வுக்கு தயாராவதற்கு உதவும் வகையில் உருவாக்கப்பட்ட கெஸ் பேப்பர் எனப்படும் வினாக்களின் தொகுப்பு வேதியியல் உயிரியலில் கேட்கப்பட்ட ஏராளமான வினாக்களுடன் ஒத்துப்போனது விசாரணைகளில் தெரிய வந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தகவல்கள் 1 மாதத்திற்கு முன்பே ராஜஸ்தானில் உள்ள பயிற்சி மையங்களை சென்றடைந்ததாகவும் தேர்வர்களிடம் பெரும் தொகைக்கு விற்கப்பட்டதாகவும் ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து ராஜஸ்தான் காவல்துறையின் சிறப்பு நடவடிக்கை குழு விசாரணை நடத்தி 15 பேரை கைது செய்தது. இவ்வளவு வெளிப்படையான மோசடி நடந்த போதிலும் மாணவர்களின் நலன் கருதியும் தேசிய தேர்வு முகமை எதன் மீது நம்பிக்கை வைத்துள்ளதோ அந்த நம்பிக்கையை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த தேர்வு ரத்து முடிவு எடுக்கப்பட்டதாக NTA தனது நிலைப்பாட்டை தெரிவித்தது. கேள்வி என்னவென்றால், NTA மீது இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கிறதா என்பதுதான். நீட் தேர்வு தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே பல மாநிலங்கள் அதன் வடிவத்தை எதிர்த்து வருவதால் இந்த தேர்வு சர்ச்சைகளிலேயே சிக்கியுள்ளது. நாடு முழுவதும் இத்தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகும் தேர்வை நடத்தும் முகமையான NTA மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் வருத்தமளிக்கும் விதமாக தொடர்ந்து வருவதால் அதன் நம்பகத்தன்மையில் பல பாதிப்புகளை சந்தித்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதிய மோசடி, 2022ஆம் ஆண்டில் கேரளாவில் தேர்வு எழுத வந்த மாணவிகளை சோதனை செய்தபோது ஏற்பட்ட சர்ச்சை, 2024ஆம் ஆண்டில் வினாத்தாள் கசிவு மற்றும் கருணை மதிப்பெண் சர்ச்சை ஆகியவை இந்த சர்ச்சைகளில் அடங்கும். தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் குழு NTAவை மறுசீரமைக்கவும் பாதுகாப்பான தேர்வு நிர்வாக அமைப்பை உருவாக்க மாநில மாவட்ட அதிகாரிகளுடன் வலுவான தொடர்புகளை ஏற்படுத்தவும் பரிந்துரைத்தது. இவை தவிர பலகட்ட தேர்வுகள், தாள்கள், கணினிகளின் கலப்பு பயன்பாடு, கசிவுகள் மற்றும் முறைகேடுகளை தடுப்பதற்கான தொடர்ச்சியான நடவடிக்கைகளையும் அந்த குழு பரிந்துரைத்தது. பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் பொது நுழைவுத் தேர்வுகளை திறமையற்ற முறையில் நடத்தி வரும் NTAவை தொடர்ந்து செயல்பட அனுமதிப்பது ஒரு குற்றமாகும். மருத்துவ சேர்க்கைக்காக ஒற்றையான தரப்படுத்தப்பட்ட மற்றும் வெளிப்படையான நுழைவுத் தேர்வை கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த தேர்வு முறையில் இருந்த வெளிப்படைத்தன்மை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதாவது கசிவுகளும் இரகசியத்தன்மை மீறல்களும் தான் அவை.